அனைவருக்கும் வணக்கம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? இதன் பொருள், அழிவில்லாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. மற்றைய பொன், பொருள், மண் அனைத்து செல்வங்களும் சிறந்த செல்வங்கள் ஆகா என்பதை அடிப்படையாக கொண்டு டாக்டர் பிரியதர்ஷினி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆனது சாதி, மதம், இனம், பாலினம் வேறுபாடின்றி அனைவரையும் அரவணைத்து தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கும் நன்றாக படிக்கக்கூடிய, படிப்பில் ஆர்வம் இருந்தும் வறுமையின் காரணமாக உயர்கல்வி படிக்க முடியாத மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் பிரியதர்ஷினி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்றும் தோள் தொடுக்கும். கல்வி ஒன்றே ஒரு குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும். அப்படிப்பட்ட கல்விக்கு எப்பொழுதும் டாக்டர் பிரியதர்ஷினி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் விளையாட்டில் ஆர்வமுள்ள குழந்தைகளை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போட்டிகளில் கலந்து கொள்ள அனைத்து வசதிகளையும் டாக்டர் பிரியதர்ஷினி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் செய்து தரப்படும். இனி வரும் காலங்களில் படிப்படியாக கேரம், செஸ் போன்ற விளையாட்டுகளுக்கு பயிற்சி தர உள்ளோம். விரைவில் நூலகம் அமைத்து அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களை மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் டாக்டர் பிரியதர்ஷினி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் செய்து தர இருக்கின்றோம். எங்கெல்லாம் வறுமை இருக்கின்றதோ அங்கெல்லாம் டாக்டர் பிரியதர்ஷினி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் கால் தடம் பதிக்கும். படுக்கின்ற இடம் கூட படிப்பகம் அருகே வேண்டும் என்றார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தின் பெயர் தான் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அறிந்து கொள்ளாமல் விருப்பமில்லாமையே அதனை விட வெட்கக்கேடு என்றார் பெஞ்சமின் பிராங்க்லின். முதுமையை முன்னிட்டு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக தன்னை பாதுகாப்பு செய்து கொள்கின்ற பணிகளிலே மிகச் சிறந்தது கல்வி என்றார் அரிஸ்டாட்டில். அப்படிப்பட்ட கல்வியை மாணவர்களும் ஆசிரியர்களும் முழுவதும் புரிந்து கொண்டிருக்கிறோமா? எல்லோரும் படி படி என்று சொல்கிறோமே, எதற்காக படிக்க வேண்டும்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் இந்த நாட்டை ஆளுகின்றது. காலப்போக்கில் வாளினுடைய கூர்மை முனைமலுங்கி நூலினுடைய கூர்மை விஞ்சி நிற்கின்றது. கூர்த்திட்டப்படாத எதுவும் முனைமலுங்கி போகும். நாம் மூளையும் அவ்வாறே. மூளை கூர்த்திட்டப்பட வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். கல்வி ஒன்றுதான் இச்சமூகத்தை உயர்த்தும். நன்றி.